இந்த வீடியோல ஓட்டிங்ல முன்னிலையில இப்ப யார் இருக்கா, அது மட்டும் இல்லாம டைட்டில் யார் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான டஃப்பான போட்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வச்சுக்கோங்களேன், நம்ம 50 நாள்லயே கெஸ் பண்ணிடலாம் இவங்க தானே டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் கானா வினோத் இந்த சீசன்ல இப்போ வரைக்கும் இருந்திருந்தா மேபி கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா சொல்லிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரும் இல்லாதனால டைட்டில் வின்னர் திவ்யாக்கா, சபரிக்கா, இல்ல விக்கல்ஸ்கா, அரோராக்கா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஷஃபிள் ஆயிட்டே இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, அப்போ ஓட்டிங்ல இவங்க லீடிங் இல்லையா? அதாவது நீங்க நினைப்பீங்களா ஒரு குறிப்பிட்ட அந்த நம்பர் லீடிங்ல இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஓட்டிங் ஒரு பக்கம் இருக்க சொல்ல ஓட்டிங் அபிஷியலா பாத்தீங்கன்னா ஷஃபிள் பண்றாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. சோ என்ன மேட்டர், யார் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சபரியா இல்ல திவ்யா கணேஷ், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரொம்ப டஃப்பான போட்டி போயிட்டு இருக்கு. சோ என்ன மேட்டர்னு டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? முதல்ல ஓட்டிங் அப்டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிஷியல் வச்சு சொல்றேன். அபிஷியல்ல திவ்யா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, செகண்ட்ல சபரி இருக்காரு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரோரா, அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம். சோ இப்படி தான் இருக்கு சார், விக்கல்ஸ் விக்ரம், அரோரா இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து அரோரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து சேனல் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தது. நேத்து கூட ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, இந்த மாதிரி அரோரா வந்து மிட் வீக் எவிக்ஷன்ல எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், அது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப எனக்கு என்னமோ அது உண்மை மாதிரி தெரியல. ஏன்னா 4 பேரோட ஃபினாலே போறதே பாத்தீங்கன்னா கம்மி. எப்பவுமே 5 பேரோட போவாங்க, இதுல 4 பேரோட போறதே கம்மி. இதுலயும் ஒருத்தர் எடுத்துட்டு 3 பேரோட ஃபினாலேக்கு போனா ஃபினாலேக்கு கண்டென்ட்டே இல்ல. ஆக்சுவலா ஃபினாலே கண்டென்ட்னா என்ன நினைக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் எவிக்ட் பண்றாங்களே அதுதான் ஃபினாலே கண்டென்ட். அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ 4 பேர்ல 2 பேரை தான் எவிக்ட் பண்ணவே முடியும், 2 பேரை ஸ்டேஜுக்கு கூப்பிட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுலயும் ஒருத்தர் தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஃபினாலேக்கு கண்டென்ட் இருக்காதுன்னு தெரியும். அதனால தான் நேத்தே நான் சொல்லியிருந்தேன், அந்த நியூஸ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியலன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு டூப்ளிகேட் நியூஸ் முடிஞ்சு போச்சாது. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரை பொறுத்த வரைக்கும் அரோராக்கான ஓட்டுகள் எப்படி இருக்கு அப்படின்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தேர்ட் இல்ல ஃபோர்த் அந்த ரேஞ்சில் தான் ஷஃபிள் ஆயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விக்கல்ஸுக்கும் அவங்களுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்து தூக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், விக்கல்ஸ் தான் தூக்கணும். ஓட்டிங் ஆர்டர் படி பாத்தீங்கன்னா அடுத்து விக்கல்ஸ் தூக்கிட்டு அதுக்கடுத்து அரோரா தூக்கிட்டு அதுக்கடுத்து சபரி, அப்புறம் திவ்யா வின்னர் அப்படின்ற வின்னர், சபரி ரன்னர் அப்படின்ற மாதிரி தான் போகும். பட் இது வந்து ஓட்டிங், ஓகேங்களா? ஓட்டிங்ல இதுதான் நடக்குது. ஆனா இது வரைக்கும் இந்த சீசன்ல ஓட்டிங்கை இவனுங்க ஃபாலோ பண்ணிருக்கானுங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த சீசன்ல டிசைட் பண்ணிட்டானுங்க. மற்ற சீசனோட இந்த சீசன் அப்பட்டமா தெரியுது. ஓட்டிங்க இவனுங்க ஒரு மண்ணா கூட மதிக்கல. ஓட்டை தூக்கி அப்படியே குப்பையில போட்டு நாங்க சொல்றடா அபிஷியல் ஓட்டு, நீங்க சொல்றதுல என்னடா ஓட்டு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பண்றானுங்க, அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறானுங்க. அவங்களுக்கு ஏத்த டைம்ல யாராவது ஒருத்தர் தூக்கணும், அவங்க ஏத்த டைம்ல யாரை வச்சுக்கணுமோ அவங்களை வச்சுக்கணும். ஓட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சேனல் தான் சூப்பரா கேம் ஆடிட்டு இருந்தது. அந்த வகையில பார்க்கும்போது திவ்யாவுக்கு ஓட்டுகளே இருந்தாலும் அவங்க டைட்டில் வின்னரா ஆவாங்களா அப்படின்றது நிறைய டவுட் இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி 2 பேரை பயங்கரமா சேனல் வந்து புஷ் பண்ணிருக்கு. அவங்களுக்கான ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கான ஒரு நரேட்டிவ் வந்து பயங்கரமா செட் ஆயிருக்கு. அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இது சபரி, இன்னொன்னு அரோரா. இவங்களுக்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துல பயங்கரமா புஷ் பண்ணிருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி சேனல் விளையாடணும்னு நினைச்சா இங்க சபரியை வந்து வின்னர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அரோரா வின்னர் ஆக்கலாம்னு பார்த்தா அரோராவுக்கு அந்த அளவுக்கு ஓட்டுகள் இல்லை. இங்க சபரிக்கும் ஆக்சுவலா திவ்யாவுக்கும் நடுவில் தான் போட்டியே, பயங்கரமான டஃப்பான போட்டி போயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் அப்படின்னும் போது சேனல் இன்கேஸ் டிசைட் பண்ணிடுச்சு, நான் வந்து சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன். ஏன்னா சபரிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் சேனல்ல இருக்கு அப்படின்றது ஆப்வியஸா தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா சபரி வின் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி அஃபண்ட் ஆகாது. சரி ஓகேடா, என்ன இருந்தாலும் இந்த பையன் வின் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா சபரிய சேனல் வந்து ட்ரை பண்ணுவாங்களோ, இன்கேஸ் அரோராவை ட்ரை பண்ணா அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா அரோராவுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்றது ஆல்ரெடி நிறைய பேர் கடுப்புல இருக்காங்க மக்களே. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல சபரியை சப்போர்ட் பண்ணா பெருசா அது விளைவுகள் இருக்காது. ஸோ சபரியை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி சேனல் டிசைட் பண்ணுச்சுன்னா சபரி டைட்டில் வின்னராகவும் ரன்னர் வந்து திவ்யாவையும் மாற்றும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இல்லை ஓட்டிங் ஆர்டரில் நாங்கள் போகிறோம் அப்படின்னும் போது இப்போதைக்கு ஓட்டிங்கில் லீடிங்கில் திவ்யா தாங்க இருக்காங்க. ஸோ அந்த அதாவது ஓட்டு வயசில் பார்க்கும்போது அடிச்சிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் எப்படி சொல் டிஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது திவ்யா வந்து ஈஸியாக டைட்டில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா, சேனல் என்ன டிசைட் பண்ண போகுதுன்றத இங்கே கேள்வியே. சேனல் வந்து இப்போ இவ்வளோ நாளாக அந்த கடந்த ஒரு வாரத்தில் அவங்க போன போக்குலாம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமாக தாங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அதான் சொல்றேன், நம்ம கண்டுபிடிச்சு ஆடா இவன் அண்ணா வின் பண்ண போன சீசன்ல வச்சுக்கோங்களேன், முத்துக்குமார் 50 நாளே தொட்டப்பே தெரிஞ்சு போச்சு இவன் தானே டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி. ஃபினாலே வரும்போதெல்லாம் நம்மளுக்கு டவுட்டே இல்லை, அட இவன் தானே டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். இங்க சௌந்தர்யா வந்து ரன்னர் அப்பா வரும், இது முத்துக்குமரன் வின்னரா வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு ஃபினாலே ஷோ வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுதுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி நேற்று அந்த ஏவி ஆக்சுவலாக நைட் நல்ல ஏவி பார்த்தேன், அந்த 4 ஏவியும் பார்த்தேன். அதுல பெஸ்ட் வெர்ஷன் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்ட இருந்தது. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது, உண்மையிலே சொல்றேன். இங்க வந்து திவ்யா தான், சபரி தான், அரோரா தான் கேட்டீங்கன்னா விக்கல்ஸ் தான். ஆக்சுவலாக அவன் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழ்ந்துருக்கான். அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருந்திருக்கான். அதாவது கடைசி ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் என்னமோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்போ கேமுக்குள்ள வந்தானோ ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
விக்கல்ஸ் மாதிரி ஒரு ஆளை ஒரு எஃபர்ட் போட்ட ஒருத்தனை அவன் விளையாடின கேமில் நம்மளுக்கு 1000 கிரிட்டிசிசம் இருக்குது ஓகேங்களா. இங்கே ஓட்டிங் பேசிஸில் விக்கல்ஸ், அரோரா, சபரி இவங்களாம் பயங்கரமான மார்ஜின் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ அந்த வகையில் நீங்கள் சபரியை புஷ் பண்ணுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் இன் கேஸ் வின்னராவோ சேனல் டிசைட் பண்ணிச்சு வின்னராவோ இல்லை ரன்னராவோ ஒருத்தரை புஷ் பண்ணுறீங்கன்னா திவ்யா இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் புஷ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது நல்லாவும் இருக்குங்க. ஒருத்தன் விளையாடி இருக்காங்க, ஒருத்தன் கேம் ஆடி இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவனை புஷ் எனக்கு நான் இது வரைக்கும் விக்கல்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் போட்டு பொழந்து தானே பொழந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கே தோணுது அவன் உண்மையில அந்த வீட்டில் வந்து வாழ்ந்திருக்கான், ஒரு விஷயம் விளையாடி இருக்கான், அவன் மேல கிரிட்டிசிசம் ஏங்க வருது? நீங்க யோசிச்சு பாருங்களேன், விக்கல்ஸ் மேல எது கிரிட்டிசிசம் வருது? அவன் ஒரு கேமை அவனோட ஸ்டைலில் விளையாடிருக்கான், எமோஷனலாக விளையாடிருக்கான். கரெக்டா அவன் பண்றது வந்து நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் கேம் ஆடுறதுனால டிராமா பண்ணதால எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சபரியை கிரிட்டிசைஸ் கூட அங்க பண்ண முடியல. அவன் கிரிட்டிசைஸ் பண்ற இடத்துக்கு கூட அவன் வரல. ஏன்னா அவன் கேம்ல இல்லைங்க, அவன் கேம்ல இல்ல. ஆக்சுவலாக சபரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல ஒரு 2 வாரம் என்னமோ ஆக்டிவா இருந்தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் ஆள் எங்க போனானே தெரியல, அப்படியே மறைஞ்சிட்டான். ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. 5வது வாரத்தில் இந்த சம்பவம், 6வது வாரத்தில் சம்பவம். ஸோ 6வது வாரத்தில் நடந்த சம்பவத்துல இருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மறைஞ்சிட்டான். ஆளே காணவன் எங்க போனான்டா அப்படின்ற மாதிரி தேடுற அளவுக்கு ஆளாயிட்டான். ஸோ அதனால தான் சொல்றேன், இங்க வந்து எஃபர்ட் போட்ட ஒருத்தனை நீங்க மேலே தூக்கிட்டு வந்தா அந்த கேமுக்கு கொஞ்சம் நியாயமா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், இங்க கேம்ல எஃபர்ட் போட்டுருக்கணும். ஒரு பிரச்சனையை வந்து தட்டி கேட்டிருக்கணும். ஒரு பிரச்சனையை வந்து சமாதானப்படுத்துறது வேற, தட்டி கேட்கறதுன்ற வேற. ஒரு பிரச்சனை வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ போ ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, எல்லாம் 5 நிமிஷம் கொடுங்க, எல்லாம் 5 நிமிஷம் கொடுங்க, ஏன்னா 5 நிமிஷத்துல எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ 5 நிமிஷம் கொடுக்க போ சுனாப்பானா இதே மாதிரி 10 பஞ்சாயத்தை கலைச்சி விட்டுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலையை தான் சபரி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி அரோரா பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்புக்கும் சரி மேக்ஸிமம் புஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு ஆடின கேம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா ஆடின எடுத்துக்கிட்ட கேம் வந்து ஒரு மாதிரி மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் தான். ஒருத்தவங்க கூட பழகிறது, அவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் எடுக்கிறது, வீக்கெண்டில் அவங்கள போட்டு கொடுக்குறது, சிம்பிள். ஒரு சிம்பிள் ரூல்ஸ். பழகிறது, பாயிண்ட் எடுக்கிறது, போட்டு கொடுக்குறது, பழகிறது, பாயிண்ட் எடுக்கிறது, போட்டு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் தான் அந்த பொண்ணு ஆடிட்டு இருந்தது. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஜெனியூனான கேமாக இருந்தாலுமே எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் அப்படின்றத மாதிரி இருந்தாலுமே அது அந்த அளவுக்கு வந்து ஜெனியூனிட்டி இல்லை அதில் இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி முன்னாடி போய் பேசுறது, அங்கே பிரச்சனை ஒரு தப்பு நடக்கும்போது அங்கேயே பேசணும். இன்னொன்று மற்றவங்களுக்கும் நிறைய இடத்துல அவங்க உண்மையா இல்லை அரோராவும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திவ்யாவுக்கு எடுத்துக்கோங்களேன், திவ்யாவை பற்றி விக்கல்ஸ் ஒரு இடத்துல தப்பா பேசுவார் ஓகேங்களா. அந்த இடத்துல என்ன பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணி ஒன்று பேசணும் கரெக்டா. அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தை திவ்யா சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்களே இது உண்மையானு கேட்கணும். இந்த பொண்ணு அப்படி கேட்கவே கேட்காதுங்க. இந்த பொண்ணு அப்படி கேட்கவே கேட்காது. விக்கல்ஸ் என்னதான் இதை வந்து இப்போ திவ்யா வந்து விஷம்னு ஒரு இடத்துல திட்டுவாரு, அப்போ கூட சரி அவளை எப்படி கூட பழகுற, அவளை விஷம்னு எப்படி சொல்ற நீ, அவ என்ன பண்ணிட்டா இப்போ நீ விஷம் அந்த கேள்வி வரணும்ல, அந்த கேள்வி கேட்காது. இதுவே விக்கல்ஸ் கொண்டுனா கேள்வி கேட்கும், ஆனால் திவ்யா கொண்டுனா கேள்வி. அதுதான் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஃபேக்னஸ் வந்து அரோரா கிட்ட இருக்கு. அந்த பொண்ணு ஜெனியூனா வந்து சில பேர்கிட்ட இல்லை, அது வந்து தெரியுது. அப்படியே என்னடா அவங்க கூட வந்து பழகுறாங்க, அவங்கள பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறான் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஏன்னு தட்டி கேட்கணும். சரி ஓகே தட்டி கேட்கல, அது வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து மற்றவங்க கிட்ட கேட்கணும், அவங்க சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட. அந்த பொண்ணு அதை கேட்காம சிம்பிளா ஒரே விஷயம் பண்ணும், நம்மளுக்கு தேவைன்னா அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போட்டு கொடுக்கும், தேவையில்லைன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சைலண்டா இருந்துரும். இதுதான் அரோரா கேம் பிளே. ஸோ அதனால பெருசா வந்து கனெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்று 5 வாரம் சும்மாவே இருந்ததுங்க. ஆக்சுவலாக அரோராலாம் இப்போ ஃபினாலேக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்க, மற்ற கண்டஸ்டன்ட்லாம் அவ்வளோ தண்டத்துக்குன்னு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. 5 வாரம் ஒரு பொண்ணு சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிக்கப் ஆகி ஃபினாலே வரைக்கும் வர முடியுதுன்னா அதுக்கு வந்து சேனல் சப்போர்ட் பண்ணுது என்ன வேணா நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா மற்ற கண்டஸ்டன்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லையே. நேற்றுக்கு எப்பயோ தட்டி உட்கார வச்சிருக்கணுமே, அப்போ உங்களால் உட்கார வைக்க முடியலனா அப்போ கண்டஸ்டன்ட் செலக்ஷன் எந்த அளவுக்கு மட்டமான ஒரு கண்டஸ்டன்ட் செலக்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஆனா இந்த சீசன் தாங்க வின்னர் யாரை வேணா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் சொல்றேன், ஓட்டிங் பேசிஸ்ல திவ்யா தான் வின்னர், அதுல மாற்று கருத்து இல்லை ஓகேங்களா. ஓட்டிங் ஆர்டர்ல எடுக்கணும்னா சேனல் கம்பல்சரி திவ்யா தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ண போறோம், நாங்கள் சேஞ்ச் பண்ண போறோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபரியை வின்னர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக சபரி தான் வின்னர் ஆக போறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு யார் வின்னர் ஆகணும், சபரியா இல்லை வந்து திவ்யா கணேஷா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.